கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ மேன்மையாக இருப்பாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை மேன்மையாக எங்கே வைக்கப் போகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். குறிப்பாக யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ அவங்க நடுவில் கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மையாக வைப்பார். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். பூமியில் சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். பாருங்க, நான் சொல்லட்டுமா? எல்லோரும் சொல்லுங்களேன். இந்த பூமியிலேயே மேன்மையான மக்கள் அப்படின்னா யார் தெரியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஜனந்தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, பைபிள் தான் நமக்கு முக்கியம். நான் சொல்கிறதோ மற்ற ஊழியக்காரங்க சொல்கிறதோ முக்கியம் இல்லை. பைபிள் சொல்கிறது முக்கியம். பைபிள் வார்த்தையை யார் உண்மையாக சொல்கிறாங்களோ அது முக்கியம். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா வருமா உங்களுக்கு? எரேமியா 9:23-24 நிதானமாக நல்லா கருத்தாக நீங்கள் வாஸ்து பாருங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்போது யார் மேன்மை பாராட்டுவது? யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்? நான் தேவன் என்று அறிந்ததை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட கடவும். ஐஸ்வர்யவானை மேன்மை பாராட்டக்கூடாது, ஞானி மேன்மை பாராட்டக்கூடாது, பராக்கிரமன் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அன்று கொடுத்துருக்கிறார். அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்கிறத அறிந்து உணர்ந்ததை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? யாரெல்லாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறீங்களோ அவர்கள் அத்தனை பேரையும், உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். வேதாமத்தில் ஒரு வேர்டு இருக்குது. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12 வசனம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்த்தவும் உம்மாலே ஆக்கும். ஆண்டவருக்கு சாதாரண காரியம். யாரை வேணாலும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவான், யாரை வேணாலும் தாழ்த்துவார். பைபிளில் அரண்மனையுடைய வாசலில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அரண்மனையில் உச்சியில் ஒரு மனுஷன் இருக்கிறான். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் அகாஸ்வேர் ராஜா ஆமானை மேன்மைப்படுத்தினான். ஆனால் கர்த்தர் தானியேல் எஸ்தர் 6வது அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்துகிறார். எஸ்தர் 9:4 மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறதுக்கும் ராஜா மேன்மைப்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம். எந்த ராஜா மேன்மைப்படுத்தணும், அதே ராஜா எஸ்தர் 7:10 அந்த ஆமான தூக்கில் போடுறான். ஆனால் கர்த்தர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினதை போல உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.